ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கிறாருல, அப்போ காவேரி போய் காஃபி குடுக்குறாங்க. உடனே நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு, இல்ல பாஸ் நீங்க காலையில இங்க ரூம்குள்ள வந்தீங்க, நீங்க வெளியிலே வரலையா, அதான் நீங்க வந்து இருக்கிறீங்களா இல்லையான்னு போய் பாக்குறதுக்கான விஜய் முறைக்கிறாரு. இல்ல பாஸ் நீங்க தான் யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதனாலதான் நானே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காஃபியை நீட்டுறாங்க. அப்போ உடனே விஜய் முறைக்கிறாரு. என்ன பாஸ் தலைவலிக்குதா, அதுக்காண்டி தான் கொண்டு வந்தேன். உடனே நீ எதுக்கு கொண்டு வந்த, எப்பவும் இன்னொருத்தர் பேர் சொல்லி அவர் தானே கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாரு. இல்ல நீங்க தானே யாரையுமே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, நானே அதனால எல்லாரையும் கஷ்டப்பட்டு பாஸ் ரொம்ப கோவமா இருக்கிறாரு, யாரும் போகாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த 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 டீ கொண்டு வராங்களா, அந்த கப்பில் வந்து மிஸ்டர் ரைட் அப்படின்னு எழுதியிருக்கு. பாஸ் இது உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா, மிஸ்டர் ரைட்னு எழுதியிருக்கு, குடிங்க பாஸ் அப்படின்னு உடனே விஜய் அதை வாங்கி குடிக்கிறாரு. அப்போ உடனே குடிச்சு பார்த்துட்டு, என்ன வீட்டில் இருக்கிற காஃபி மாதிரியே இருக்கிறா, உங்களுக்காக நானே கஷ்டப்பட்டு என் கையால போட்டு எடுத்துட்டு வந்தேன் உடனே விஜய் வந்து இன்னும் நீ எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கேன்னு, இங்க பாருங்க பாஸ் மறுபடியும் நான் போயிட்டு இந்த கப் எடுக்க ஒரு வாட்டி திருப்பி வரணும், அப்புறமா நீங்க என்ன மறுபடியும் திட்டுவீங்கன்னா நான் நின்று வாங்கிட்டே போயிடுறேனே அப்படின்னு. அப்போ வந்து விஜய்க்கு ஒரு கால் வருது. அப்போ அவங்களோட பார்ட்னர் ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி என்ன பார்ட்னர் திடீர்னு மாடர்ன் அந்த அந்த ஃபீல்டுக்கு போயிட்டீங்களா? எனக்கே உங்க கூட இது வைக்கிறதுக்கு பயமா இருக்குது. நம்ம பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாரி தேவையில்லாததெல்லாம் அப்படின்னோனே, இப்போ உடனே விஜய் என்ன சொன்னாருன்னா, சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் போட்டு அத வந்து அவர் பேசுறத காவேரிக்கும் காட்டுறாரு. காட்டிட்டு காவேரிய மொறைக்கிறாரு. அப்புறமா காவேரி வந்து ஐயய்யோ! எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நான் பண்ணுனது உங்க பிசினஸ் வரைக்கும் பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்ல பாஸ். என்ன மன்னிச்சிருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கருந்து போக போறாங்க. இப்ப விஜய் கூப்பிட்டு கப் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி, அஜயும் பேசிக்கிறாங்க. ராகினி அஜய் கிட்ட வந்து நீ என்ன ஆஃபீஸ்க்கே போ மாட்டேங்கிற, இங்கேயே இருக்கிற. அந்த காவேரி என்னடான்னா, எப்ப பார்த்தாலும் அவங்க 2 பேரும் தான் போயிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து பிசினஸ் ஹேண்டில் பண்ண தெரியாட்டி என்னைய கூட்டிட்டு போ. நான் போய் அங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னோனே, இப்ப அஜய் எப்படி சமாளிக்குதுன்னு தெரியாம, இந்த மாரி எனக்கு அந்த பிசினஸே பிடிக்கல. அதனால தான் நான் அந்த இதுக்கே போக மாட்டேங்கிறேன். எனக்கு வேற எதனாச்சும் பிசினஸ் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப வந்து எனக்கு வந்து 7:30 சனி நடக்கிறனால எங்க அப்பா வந்து என்ன எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னோனே, ராகினி அத நம்பிர்றாங்க. ஆமா, ஆமா 7:30 சனி நடந்தா அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து வீட்ல வந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போய் வெளியில போய் தண்ணி எடுத்துட்டு வராரு. அத தாத்தா பார்த்துட்டு, "எதுக்குப்பா நீ வெளியில போய் எடுத்துட்டு வர? பின்னாடி மோட்டர் இருக்குல்ல, வாஷ் போட்டு நீ எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாரு. நைட் என்ன ஆகுதுன்னா, தாத்தா, விஜய், காவேரி 3 பேருமா சாப்பிட உட்காந்துருக்காங்க. காவேரி வந்து விஜய்க்கும் தாத்தாக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து காவேரிய மொறச்சிட்டே இருக்கிறாரு. அப்ப உடனே தாத்தா கேட்கறாரு, "ஏன்டா நீங்க இன்னும் அப்பள விஷயத்துல இருந்து 2 பேரும் சண்டை போட்டு வெளியில வரல, இன்னும் மொறச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னோனே." தாத்தா என்னையே சேர்க்கிறீங்க, அவர் தான் தாத்தா எப்ப பார்த்தாலும் மொறச்சிட்டே இருக்கிறாரு. ஆஃபீஸ்ல போஸ்டர பார்க்கும்போதெல்லாம் என்னைய போட்டு திட்டிட்டே இருந்தாரு அப்படின்னு சொன்னோனே, இப்ப விஜய் வந்து மறுபடியும் முறைக்கிறாரு. "பாத்தீங்களா தாத்தா, பாத்தீங்களா தாத்தா எப்படி முறைக்கிறாரு?" அப்படின்னோனே, அப்புறமா தாத்தாக்கு வந்து சாப்பாடுலாம் சொன்னேன். தாத்தா கிட்ட வந்து விஜய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த மாரி என்னோட கரியருக்கே இதா இருக்கும். இந்த மாரி எல்லாரும் பேசுனாங்கன்னோனே, "நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? நீ இதெல்லாம் சும்மா எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்பளத்துல அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அப்பளம் பாக்கெட்ல. அத வந்து தாத்தா காட்டுறாரு. உடனே ஐயோ! இதே வேற காட்டிட்டாங்களே. "இங்க பாருங்க பாஸ், இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த போஸ்டர் இருக்கும். அப்புறமா நான் மாத்திருவேன். எங்க அம்மா மேல சத்தியமா டாடி ப்ராமிஸ், மம்மி ப்ராமிஸ், விஜய் ப்ராமிஸ், எல்லா ப்ராமிஸ்" சொன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்றதெல்லாம் நம்பலாமா?" அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா நான் சொல்றது யாரு? இந்த காவேரி நம்பலன்னோனே, "அதனால தான் பயமா இருக்கு. நீ பேசுறதெல்லாம் தண்ணீல எழுதுற மாரி போயிருமே" அப்படின்னோனே, இப்ப காவேரி அப்படியே அமைதியா இருக்காங்க. தாத்தாக்கு சிரிப்பா வருது. தாத்தா சிரிக்கிறத பார்த்துட்டு காவேரியும் சிரிக்கிறாங்க. இப்ப விஜய் முறைக்கிறாரு. காவேரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆக்ஷன்லயே காட்டுறாங்க. "இல்ல, இல்ல நான் அமைதியா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விஜய் பாதியில சாப்பிட்டுட்டு அப்பளத்த எடுத்து கடிக்க போறாரு. அப்புறமா அத அங்க வச்சுட்டு வேகமா எந்திச்சு போய் கை கழுவுனோனே, சாப்பிடாம போறீங்க, சாப்பிடாம போறீங்கன்னு" சொல்லிட்டு காவேரி இங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் போனோனே தாத்தாட்ட, "என்ன தாத்தா நீங்க அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அவர் பாட்டுக்கு சாப்பிடாம போயிட்டாருன்னோனே, ஏம்மா இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா சிரிச்சுருவோமோன்னு பயந்து அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓடுறான்மா. உடனே இறங்கி வந்துட்டு அவனோட ஈகோ என்ன ஆகுறதுன்னோனே, "ஓ அப்படி சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்